கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்தரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வாக்கின்படி வேதத்திலுள்ள உண்மைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் விடுதலையை எங்கள் வாழ்வில் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். அடியனை மறைத்து நீர் உம்முடைய வார்த்தைகளை விளங்கச் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்பது. வாசி கேட்ட வேத பகுதியிலே நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி விசுவாசிப்பதுதான். அந்த விசுவாசத்தில் குறைவு ஏற்படுமானால் அந்த விசுவாசம் நம்மை விட்டு அகன்று போகும் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது வீணாய் இருக்கும். ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை 2000 வருடங்கள், ஆபிரகாம் முதல் கிறிஸ்து வரை 2000 வருடங்கள், கிறிஸ்து முதல் இன்று வரை 2000 வருடங்கள். இப்படி 2000 வருடங்களாக மூன்றாய் பிரிக்கலாம். முதல் 2000 வருடங்கள் மனசாட்சியின் பிரமாணம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கலாம். இரண்டாவது 2000 ஆண்டுகள் அது நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று சொல்லி பார்க்கலாம். மூன்றாவது 2000 வருடங்கள் கிறிஸ்துவின் பிரமாணம், அதாவது கிருபையின் பிரமாணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு காலம், அதாவது கிருபையின் காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிருபை என்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் அந்த கிருபை உண்டு. குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மாத்திரம்தான் கிருபையா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. எல்லா பூமியின் மனுக்குலத்திற்கும் கிருபையை கிறிஸ்து இயேசு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். கிருபை என்றாலே அது இலவசம் என்று தான் பொருள். ஆகவே கிருபை எல்லா மனுக்குலத்திற்கும் இருக்கிறது. அப்படியானால் நாம் எப்படி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நாம் ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி நாம் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ரோமர் 10வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது கிருபை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது. அந்த கிருபையினாலே இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக பாவமானார் என்று சொல்லியும், அவர் மனுக்குலத்தினுடைய பாவம் போக்கும்படியாக பரிகாராகிய பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றும், அவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி, இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படியானால் அவர்கள் விடுதலை பெறுவார்கள். இதுதான் சத்தியம். அப்போ கிருபையினாலே நாம் இயேசுவின் இடத்தில் வருகின்றோம். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அல்ல, நம்முடைய நீதியின் கிரியைகளை கொண்டு அல்ல, நம்முடைய செய்கைகளின் கிரியைகளை கொண்டு அல்ல, நாம் கிருபையினாலே கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அவர் என் பாவங்களை, என் மீறுதல்களை, அதாவது ஆதாம் மூலமாக வந்த பாவமும், நான் என் சுய இச்சையில் நான் செய்த பாவமும் கிறிஸ்து இயேசுவால் சிலுவையில் பரிகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி யாதொருவன் விசுவாசிக்கிறானோ, யாதொருவன் விசுவாசிக்கிறாளோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் விடுதலை பெறுவார்கள். அப்போ நாம் விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால் தான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதை நீங்களும் நானும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார். அவர் மனசாட்சியின் பிரமாணமுள்ள காலத்தில் வாழ்ந்தாலும் அவர் மனசாட்சியின் பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசம்தான் அவருக்கு நீதியாக உண்டாக்கப்பட்டது. ரோமர் 4:18-19 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 20-21 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்கள், ஆபிரகாம் இனி நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைமை சரீரத்தில் உணர்ந்த பொழுதும் தேவனாகிய கர்த்தர் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை உருவாக்குவேன் என்று சொல்லும் பொழுது சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அந்த விசுவாசம்தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது. இன்று உலகம் முழுவதும் ஆபிரகாம் மூலம்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, இவ்வளவு பெரிய நன்மையை ஆபிரகாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? அவன் முதலாக நாம் கிறிஸ்துவின் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசத்தை உடைத்து போடுவான். அதுதான் முதலாவது நாம் பார்த்தோம். அநேகர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் என்னும் கப்பல். நோவா அந்த நாட்களிலே முழு ஜனக்கூட்டமும் துர்க்கிரியைகளில் நிறைந்திருந்த பொழுது யெகோவாகிய தேவன் நோவாவை பார்த்து, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லும் பொழுது
விசுவாசத்தோடு அந்த பேழையை உண்டு பண்ணினான். அதன் நிமித்தமாய் நோவாவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அதுதான் விசுவாச பேழை. இன்றைக்கு அந்த விசுவாச பேழை நம்மிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உங்கள் விசுவாசம் குறைவற்றதாக இருக்க வேண்டும். ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமா, அதற்குள் இருக்கிற ஆவி உயிரோடு இருக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற எந்த பலகீனமும் எந்த பாடுகளும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். அது உங்களை விட்டு விலகி போகும். அப்போ ஆவியும் ஆத்துமாவும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியாக இருந்தால்தான் அது உயிரோடு இருக்க முடியும். சாத்தான் வருவான். நீ என்ன இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்துவால் உனக்கு என்ன கிடைத்து விட்டது என்று சொல்லி அவன் மெல்ல 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 இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிப்பான். இதை உடைக்கின்ற பொழுது நாம் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விட்டால் நாம் கிருபையை இழந்து விடுவோம். கிருபையை இழந்து விட்டால் பாவம் நம்மை ஆட்கொள்ளும். விசுவாச கப்பலின் மேல் நின்று கொண்டுதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கப்பலே மூழ்கிவிட்டால் நாம் கையில் வைத்திருக்கிற கிருபையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே ஆரம்ப நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு விசுவாச கப்பலை பலமாக கட்டி எழுப்பி அந்த விசுவாச கப்பலில் ஏறி அமர்ந்து கொண்டு உலகத்தின் சகல நன்மைகளையும் இந்த பூமிக்குரிய சகல செழிப்புகளையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தன் வாழ்வில் சுதந்தரித்துக் கொண்டார்கள். பின்னாட்களிலே எல்லாம் சவதரித்த பின்பு விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். அப்படி என்றால் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். அவர்கள் கிருபையினால் பெற்றுக்கொண்ட செழிப்புகளை நம்பி விட்டார்கள். இப்போ யோசித்து பாருங்கள், கப்பல் உடைந்து கடலில் மூழ்கி விட்டால் கப்பலுக்கு மேல் நின்று கொண்டிருக்கிற உங்களிடத்தில் எவ்வளவு செழிப்புகள் இருந்தாலும் அதுவும் கடலோடு அமிழ்ந்து போய்விடும். இதுதான் உண்மை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். விசுவாசம்தான் நமக்கு முக்கியம். 1 தீமோத்தேயு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சி, மனசாட்சியின் பிரமாணம் இது முதல் 2000 வருடத்தை குறிக்கின்றது. அது நோவாவினுடைய காரியத்தை குறிக்கின்றது. நோவா மனசாட்சியின்படி கிறிஸ்து இயேசுவை, தேவனாகிய கர்த்தரை, யெகோவாகிய தேவனை விசுவாசித்தான். அதனால்தான் அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு நம்மை குறித்து சத்துருவானவன் எளிதாக மெல்லிய சத்தமாய் பேசுவான், இல்லை என்றால் ஓங்கிய சத்தமாய் பேசுவான். நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? உனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தை பார். கிறிஸ்துவை விசுவாசியாத அநேகர் எவ்வளவு செழிப்பாய் இருக்கிறார்கள் என்று. செழிப்பு என்பது உலகத்தோடு முடிந்துவிடும். ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்துக்குரியது மாத்திரமல்ல, மறுமைக்குரியதும். செழிப்பை யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். இங்கிருந்து ஒரு சின்ன புல் பூண்டை கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. நீங்க எவ்வளவு சவதரித்து வைத்தாலும் அது இங்கேயே விட்டு விட்டு தான் போக வேண்டும். அதுதான் செழிப்பு. ஆசீர்வாதம் என்பது ஆத்துமாவையும் ஆவியும் உயிரோடு வைத்திருப்பது. அப்படியானால் வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது, கிறிஸ்துவின் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்திருப்பது, அவர் கூறிய ஜீவ வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது.
தானியேல் சொல்லுகிறார், தானியேலுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை அவர் காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாமல் போனாலும் சரி நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் எவ்வளவு விசுவாசம் கர்த்தர் பேரில் வைத்திருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள். எனக்கு அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, பாவ கட்டில் இருந்தாலும் சரி, தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, பல போராட்டத்தில் இருந்தாலும் சரி, மன சஞ்சலத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவை இன்று விசுவாசியுங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒன்றுதான், இயேசு என் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதியான தீர்மானம் எடுங்கள். வசனத்தின் பேரில் உறுதியான விசுவாசம் வையுங்கள். அந்த விசுவாசம் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீக்கி போடும். உங்கள் வாழ்வில் இருக்கிற சஞ்சலத்தை எடுத்து போடும். உங்கள் வாழ்வில் இருக்கிற தரித்திரத்தை எடுத்து போடும். எந்த சந்தேகமும் இல்லை, இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை விசுவாசிக்கிறாயா? சரீரத்தில் பாவம் இருக்கும் என்று சொன்னால் உன் ஆத்துமாவில் மரணம் ஏற்பட்டுவிடும், உன் ஆவி மரித்து போய்விடும். நீ இயேசுவை விசுவாசித்து பாவரிக்கை செய்துவிட்டால் உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டுவிடும், உன் ஆவி பலனடைந்து விடும், ஜீவன் பெற்றுவிடும். தேவ வார்த்தைகள் உனக்குள் ஆழமாக வந்துவிடும். அந்த வார்த்தை உன்னை விசுவாசத்தில் பலப்படுத்தும். அந்த விசுவாசத்தினால் உன் சரீரத்தில் இருக்கிற பாடுகளும் வேதனைகளும் வியாதிகளும் உன்னை விட்டு அகன்று போகும். இந்த சரீரமும் இந்த பூமியில் வாழுகின்ற நாளெல்லாம் ஜீவனோடு இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கும் விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கும் அதை இயேசுவை மறுதலிப்பதற்கும் அநேக உபாய தந்திரங்களை இந்த உலகமும் உலகத்தை சார்ந்தவங்களும் சத்துருவானவனும் நம்மை சுற்றி விதைத்து நமக்கு அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் அதில் நாம் புகுந்து விடும்படிக்கு அதை நம்பும்படிக்கு செய்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தயவு செய்து விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாருங்கள். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால், அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நம்பினால், இந்த நொடி பொழுதே உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்வில் சந்தோஷம், சமாதானம், மன நிறைவை பூரணமாய் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்யுங்கள். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உம்முடைய கிருபையினாலே விசுவாசம் கொண்டு நாங்கள் விசுவாச பேழையின் மேல் நின்று கொண்டு உம்முடைய பரிபூர்ண நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆம் தகப்பனே, நீர் எனக்காக எங்களுக்காக பாவமானீர். கல்வாரி சிலுவையிலே பரிகாராகிய பலியாக தன்னை அர்ப்பணித்தேன். உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி உறுதியாய் விசுவாசிக்கிறோம். இதோ என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அந்த விசுவாசத்தை நீ ஊக்குவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த விசுவாசத்தை இன்னும் பன்மடங்கு பெருகச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அவிசுவாசத்தை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்மை விசுவாசித்து பாவரிக்கை செய்து பாவத்திலிருந்து இந்த நாளிலே விடுதலையை பெற்றுக்கொள்ளவும், அதன் நிமித்தமாய் வாழ்வில் இருக்கிற சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றிலும் விடுதலை பெறவும், சமாதானம் சவிக்கியமும் வாழ்க்கையில் உண்டாயிருக்கவும், இவர்கள் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் துடைத்து ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய ஒளியினாகிய நான் உம்முடைய நாமத்தினாலே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளையும் அறுத்து எறிந்து உம்முடைய நாமத்தினாலே விடுதலையாக்குகிறேன். இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, கொடான கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். இயேசுவின் ஆலய மணி ஓசை கேட்டு இதயம் குளிரடா.
நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா. இயேசுவின் ஆலய மணி ஓசை கேட்டு இதயம் குளிருதடா. நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா, நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா. ஆலயத்துள்ளே ஆண்டவன் உருவம் ஆளை இழுக்குதடா. அதில் அடைக்கலமான உயிர்களின் கொடிய பாவத்தை அழிக்குதடா. அதில் அடைக்கலமான உயிர்களின் கொடிய பாவத்தை அழிக்குதடா. இயேசுவின் ஆலய மணி ஓசை கேட்டு இதயம் குளிருதடா. நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா, நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா. அமைதியின் இருப்பிடம், அறிவில் பிறப்பிடம் அங்கே தெரியுதடா. இயேசு வழியினில் பயணம் செல்பவன் வாழ்வில் எல்லாம் புரியுமடா. இயேசு வழியினில் பயணம் செல்பவன் வாழ்வில் எல்லாம் புரியுமடா. இயேசுவின் ஆலய மணி ஓசை கேட்டு இதயம் குளிருதடா. நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா, நெஞ்சில் இன்பம் பிறக்குதடா. கருணையில் வடிவம் கர்த்தரின் உருவம் கண்ணுக்கு தெரியுதடா. இயேசு மனித குலத்திலே பிறந்ததனால் இந்த மண்ணுக்கு பெருமையடா. இயேசு மனித குலத்திலே பிறந்ததனால் இந்த மண்ணுக்கு பெருமையடா. மன்னிக்க பிறந்த இயேசுவின் இதயம் மரகத வாசலடா. இயேசு மகனை என்ற மரியாள் வாழும் மாதா கோயிலடா. இது மாணிக்க கோயிலடா, இது மாதா கோயிலடா. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன்.